டேய் சத்யா சத்யா போடா ஓனர் டேய் டேய் ஓனர் டேய் புடிடா டேய் ஓனர் என்னாச்சு டேய் ஓனர் 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 என்னாச்சு ஓனர் எந்திரிங்க டேய் ஓனர் ஒண்ணுல டேய் புடிடா டேய் டேய் உசுரை காப்பாத்த போய் அவங்க உசுருக்கு போராட்டுகிறாங்களா? நான் பாவிடா. சத்யா சத்யா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. யாருன்னா மேல பாசம் வச்சாங்கன்னா, யாருன்னா கூட இருந்தாங்கன்னாலும் இந்த மாதிரி எதுனா ஒண்ணு ஆயிடுதுங்க. ஏய் இங்க இங்க பாரு சத்தியங்க பாரு. ஒண்ணுலடா இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. உன் தப்பு எதுவுமே கிடையாது. நீ என்னடா பண்ணுவ? நீ உன் உயிரை பணைய வச்சுதான் அவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்க. அது எதுவும் நடந்துருச்சு. அஞ்சலிக்கு ஒன்றும் ஆகாதுடா. முதல்ல அழுகிறது நிறுத்து. நீ தைரியமா இருங்க. ட்ரிப்ஸை மட்டும் மாத்திடுங்க. ஓகே மேடம். இவதான் ஆர்டர் பாக்குறாங்க. டாக்டர் நான் துளசி பேஷண்டோட அக்கா. சொல்லுங்க. இப்போ அவளுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலா தான் இருக்கு. குழந்தைய பத்திலாம் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்க சொல்ல முடியும். ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். பணத்தை பத்தி பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் டாக்டர். சார் பணத்தை பத்திலாம் பிரச்சனை இல்லை சார். அவங்களோட சூழ்நிலைய சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? என்னடா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். ஆனால் எப்படி சொல்கிறதுதான் சார் தயக்கமாக இருக்கு. சொல்லி தொலைங்களாடா. என்னடா பிரச்சனை? சார் சண்டை நடக்கும்போது குறுக்க உங்கள் ஒய்ஃப் வந்துட்டாங்க சார். அஞ்சலியா? அப்புறம் விட்டிருந்தா அவனை கொன்னு இருப்போம் சார். சரியான நேரத்தில் அவங்க குறுக்க வந்து அடி அவங்க மேலே பட்டுச்சு சார். என்னடா சொன்ன? தெரியாம பண்ணிட்டேன் சார். தெரியாம பண்ணிட்டா சார். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். அவங்க குறுக்க வந்துட்டாங்க சார். இல்ல நாங்க ஏன் இப்படி பண்ண போறோம் சார்? மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் சார். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். அஞ்சலிக்கு என்னாச்சு கரெக்டா சொல்லு. எங்களுக்கு தெரியல சார். அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க சார். மயக்கமா இருந்தாங்க சார். டேய் அஞ்சலிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க ரெண்டு பேரும் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். போங்கடா போடா. குழந்தைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அஞ்சலியும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல? டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. டாக்டர் நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா என்னால டென்ஷன் தாங்க முடியல. ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். சாரி சார். எங்களால குழந்தைய காப்பாற்ற முடியல. அபார்ஷன் ஆயிடுச்சு. அஞ்சலி அம்மா 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 டாக்டர் விளையாடாதீங்க. சார்
இதுல யாராவது பொய் சொல்வாங்களா? நிஜமா தான் சார் சொல்றேன். நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா குழந்தைய காப்பாத்த முடியல. உங்க ஒய்ஃபை காப்பாத்தினதே பெரிய விஷயம். ஐயோ ஐயோ ஐயோ, தலையா அடிச்சுக்கிட்டே மாசமா இருக்கிற பொண்ணு அங்க இங்க அலையாத, உடம்ப பாத்துக்கோன்னு இப்படி குழந்தைய எழுந்துட்டு நிக்கிறாளே. இப்ப என்ன பண்றது துளசி? இப்ப உனக்கு திருப்தியாடா? இப்ப உனக்கு சந்தோஷமாடா? உன்கிட்ட படிச்சு சொன்னேனடா அவ கூட சுத்தாதன்னு, கேட்டியாடா? அங்க இங்க அலைஞ்சு இப்ப குழந்தை இல்லாம பண்ணிட்டியடா. நீ நல்லா இருப்பியா? என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு இப்போ என்னமோ அக்கறைய பேசுற மாதிரி நடிக்கிறியா? ஏய், உன்னாலதான் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கே வந்த. உன்னாலதான்டா என் சொந்த கால்ல நிக்கணும்னு நான் பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கேன். நீ உண்மையை சொல்லு, எனக்கு இப்படி ஆன விஷயம் என் ஃபேமிலியை தவிர யாருக்குமே தெரியாது. நீ எப்படி வந்த? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? 24 மணி நேரமா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ நீ அடிக்கிறதுக்கு நீ தான் ஆள் அனுப்பியிருக்க. ஐயோ இல்ல, நான் இல்ல அஞ்சலி. ஏய், அப்போ நீ தான் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்க, அப்படிதானே? எனக்கு தெரியும், நீ இந்த ஜென்மத்துல எல்லாம் மாறவே மாட்ட. உனக்கும் எனக்கும் கடைசியா மிச்சிருந்த ஒரே ஒரு உறவு இந்த குழந்தைடா. இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. இல்ல அஞ்சலி, இல்ல, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்ல. என்னை விட்டு போடு, போட வெளியே. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ.